ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கூடவே ஜூன் மாதம் சம்பந்தப்பட்ட தரிசன டிக்கெட்கள் இன்னிலிருந்து ஓப்பன் ஆக ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அடுத்தடுத்த புக்கிங்ஸ் எப்போ இருக்குது அப்படின்ற தகவல்கள் கூடவே நாளைக்கு தெலுங்கு வருட பிறப்பு, திருமலையில் பக்தர்களோட கூட்டம் எப்படி இருக்குது, நாளைக்கு தரிசனம் போகிறவங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்களும் ரீசெண்டாக தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னைக்கு ஓப்பன் ஆகிருக்கக்கூடிய ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா லக்கி டிப்பை கண்டிப்பாக எல்லாரும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு இதில் ஏதாவது சேவா செலக்ட் ஆகி நீங்கள் தர்ஷன் பார்த்துருப்பீங்க. இன்னும் ஒரு சிலர் தொடர்ச்சியாக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக ஹோப் விடாமல் ட்ரை பண்ணுங்கள். என்னைக்காவது ஒரு நாள் இந்த டிக்கெட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஒரு இன்ஃபர்மேஷனாக டீட்டெயிலாக பார்க்கலாம். கீழ்த்திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் பொறுத்த வரைக்கும் க்ரௌடை பொறுத்து டோக்கன் கொடுக்கக்கூடிய டைம் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்குது. ஏன்னா சில நேரம் மதியம் கொடுக்குறாங்க, சில நேரம் காலையிலே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால டெய்லியும் டைம் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு கூட்டம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஏர்லியாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க இருக்குது. ஏன்னா இன்றைக்கி காலையில் பார்த்தோம் அப்படின்னா 9 மணிக்கு நமக்கு இந்த ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கன் 8:30-9 மணிக்கெலாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதனால் காலையில் 8:30 மணிக்கெலாம் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நாளைக்கு உகாதி அப்படிங்கிறதுனால ஸோ க்ரௌடு இருந்திருக்கும். ஸோ அதனால் 8-8:30 கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எஸ்எஸ்டி டோக்கன் ஒரு 9:30 மணிக்கு அப்படிலாம் பார்க்கும்போது 10 மணிக்குள்ளேயே நமக்கு எல்லா டிக்கெட்டுமே கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ 9:30 மணியோட ஸ்டேட்டஸ் படி ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு நாளைக்கு எனி டைம் எப்போ வேணாலும் ஓப்பன் ஆகலாம். சம்டைம்ஸ் காலையில் க்ரௌட் ரஷ் அதிகமாக இருக்குன்னா காலையிலே கூட ஓப்பன் ஆகலாம். இல்லை ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குன்னா அவங்க ஒரு 12-1 மணிக்கு கூட கொடுக்கலாம். ஸோ அதனால் எஸ்எஸ்டி டோக்கன் இந்த டைம் தான் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இப்போ ரீசன்ட் டேஸில் கிடையாது. டைம் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு சாமி பார்க்குற பிளானில் இருக்கிறவங்க இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்க விஷ்ணு நிவாசத்தில் வாங்கிக்கலாம். மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போகிறீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசத்தில் வாங்க முடியும். இதை தவிர அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் எஸ்எஸ்டி டோக்கனும் கிடைக்கும். ஸ்ரீவாரிமெட்டுக்கான நடைபாதை டோக்கனுமே கொடுப்பாங்க. அதே போல் நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில் வியாழக்கிழமைகளில் மட்டும் நமக்கு 3 மணிக்கு வரைக்கும் தான் எஸ்எஸ்டி டோக்கன் ஆகட்டும் 300 தர்ஷன் ஆகட்டும் நம்ம சாமி பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு 7-8 மணிக்கு மேலே தான் அதுக்கப்புறம் அலோவ் பண்ணுவாங்க. இன்றைக்கி எஸ்எஸ்டி டோக்கன் பாருங்கள், காலையில் ஷெடியூல் பண்ணியிருக்க டைம் அப்படின்றது மத்தியானம் 3 மணி வரைக்கும் இருக்க ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 8 மணி தான். ஏன்னா ஈவினிங் நமக்கு 4 மணிக்கு விஐபி தர்ஷன் டிக்கெட் இருக்கும். ஸோ அது இல்லாமல் நமக்கு வியாழக்கிழமையில் பூலங்கி சேவா இருக்கும். ஸோ அதனால அந்த டைம் நம்ம 300 தர்ஷன் ஆகட்டும் எஸ்எஸ்டி டோக்கன் சர்வதர்ஷனெலாம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நாளைக்கு யாராவது நீங்கள் போகிறீங்க இல்லை ப்ரீவியஸ் வியாழக்கிழமையில் போயிருந்தீங்கனாலும் மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஸ்ரீவாரி மட்டும் டோக்கனுமே மதியம் 12 மணி அதுக்கப்புறம் 8 மணி 9 மணியோட ஸ்லாட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வியாழக்கிழமைகளில் மட்டும்தான், மற்ற நாட்களில் கிடையாது. மற்ற நாட்களில் எப்படியோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து இன்னைக்கு திருமலையில் பக்தர்களோட நிலவரம் என்ன மாதிரி இருக்குது, பக்தர்களோட கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 22 கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சுமார் 12 மணி நேரம் ஆகுது. இது நாளைக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை இதே அளவுக்கு கூட உங்களுக்கு இருக்கலாம். அதே மாதிரி 300 தரிசனத்துக்கு 3-4 மணி நேரமும், சர்வ தரிசனத்துக்கு 4-6 மணி நேரம் ஆகலாம். அதே போல் நேற்று சாமி தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 70,000 பேர். அது மட்டும் இல்லாமல் நம்ம சொன்ன மாதிரி மண்டேலேருந்து அவங்கவுங்களுக்கான டைம் ஸ்லாட் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அது இல்லாமல் அவங்க அந்த டேட்டுக்கு முன்னாடியே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நீங்கள் 300 தரிசனத்தில் போகிறீங்க இல்லை எஸ்எஸ்டி டோக்கனில் போகிறீங்க அப்படின்னா உங்களோட தரிசன ஸ்லாட் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் உங்களை க்யூலே அலோவ் பண்ணுவாங்க. அதனால் நாளைக்கு நாளன்னைக்கு இதுக்கப்புறம் தர்ஷன் போகிறவங்க எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. தர்ஷன் போயிட்டு வந்தவங்களும் இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 300 தரிசனம் எஸ்எஸ்டி டோக்கன். அதே மாதிரி இந்த தர்ஷன் டிக்கெட்லாம் 1 hour பிஃபோர் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்லாட்டட் டைம் இருக்கு இல்லையா, ஸோ 1 hour பிஃபோர் தான் உங்களை க்யூவில் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. 300 டிக்கெட் மற்றும் எஸ்எஸ்டி டோக்கன் உள்ள பக்தர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்பு மட்டுமே வரிசையில் அனுமதிக்கப்படுவார்கள். ஸோ ஈவினிங் ஸ்லாட் இருக்குது, நைட் ஸ்லாட் இருக்குது. நம்ம காலையிலே போயிடலாமா அப்படின்ற மாதிரி, மதியம் போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ ஜாயின் பண்ண முடியாது. நம்மளோட டைமுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் க்யூவில் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க.
அதுக்கு அடுத்ததா ஜூன் மாதம் சம்பந்தப்பட்ட தரிசன டிக்கெட்டுகள் இன்னிலிருந்து நமக்கு ஓப்பன் ஆகியிருக்கு. இன்னைக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட்டில் எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நமக்கு ஃப்ரீ தான் ரெஜிஸ்ட்ரேஷன். செலக்ட் ஆனால் மட்டும்தான் என்ன சேவா டிக்கெட்டில் செலக்ட் ஆகிறோமோ அதை பொறுத்து நம்ம வந்து பேமெண்ட் பண்ணி நம்மளோட டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த சேவா டிக்கெட்டில் நீங்கள் செலக்ட் ஆகி சாமி தர்ஷன் பார்த்துருந்தீங்கன்னா 180 நாள் கழிச்சு தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். அது உங்களோட ஆதார் நம்பர், உங்களோட இமெயில் அட்ரஸ், உங்களோட மொபைல் நம்பர், இது எல்லாத்துக்குமே இந்த டைம் கேப் அப்படின்றது வந்து வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து லாகின் பண்ணதுக்கப்புறமா கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கும் வர்ச்சுவல் கியூ வந்து கொடுத்துருக்காங்க. கியூ முடிச்சதுக்கப்புறமா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம எல்லா சேவாவுமே செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சேவா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னா நமக்கு 20ஆம் தேதி மத்தியானம் 12 மணிக்கு வந்து இதுக்கான ரிசல்ட் வரும். ரெஜிஸ்ட்ரேஷன் டைம் அப்படிங்கிறது 20ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஜூன் மாதத்தில் நமக்கு எல்லா நாளுமே சுப்ரபாத சேவா வந்து இருக்குங்க. டிக்கெட்டோட கவுண்டிங்குமே சுப்ரபாத சேவாவுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஒரு நாளைக்கு 270 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் இருக்கும். இது 260 to 270க்குள்ளே இருக்கும். மொத்தமாக வந்து 8069 டிக்கெட் ஜூன் மாதத்துக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஆன்லைனில் 270னா ஆஃப்லைன்லேயும் நமக்கு வந்து சுப்ரபாத சேவா டிக்கெட் அலாட் பண்ணுவாங்க. அதுக்குமே நம்ம வந்து தர்ஷன் போறப்போ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஆன்லைன்ல 270 டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஆஃப்லைன்ல நமக்கு வந்து ஒரு கவுண்டர் இருக்கும். அதே மாதிரி தான் தோமால சேவா, அர்ச்சனா, அஷ்டதல பாத பத்மாராதனா பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல மட்டும்தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஆஃப்லைன்ல வந்து கிடைக்காது. எல்லா சேவாவுமே நீங்கள் செலக்ட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு சேவா கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். அதுக்கு அடுத்தது வேறு என்னென்ன புக்கிங்ஸ் எந்தெந்த டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வர 21ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட்டில் கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவா டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க. இது கூடவே உங்களுக்கு ஜேஷ்டாபிஷேகத்துக்கான டிக்கெட்டும் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஜேஷ்டாபிஷேகம் 26ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. இதோட புக்கிங்கும் 21ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட் கூடவே ஆட் பண்ணி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இதோட டிக்கெட் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 400 ரூபாய். வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த சேவா நடக்கும். ஸோ ஆர்ஜித சேவாவில் நான் தர்ஷன் போகணும், இந்த டேட்டில் போகிற மாதிரி ஒரு பிளான் இருக்குன்னா நீங்கள் ஜேஷ்டாபிஷேகம் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்து அதே நாள் மத்தியானம் 3 மணிக்கு ஆன்லைன் வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷனுக்கான தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் இந்த ஆர்ஜித சேவா வந்து பார்க்க முடியாது. அதாவது இந்த வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷனில் இருக்க சேவா வந்து பார்க்க முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம ஒரு நாள் தரிசனம் வந்து போக முடியும். இதுவுமே இப்போ வந்து டைம் கேப் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் ஒரு மொபைல் நம்பரில் நம்ம மேக்ஸிமம் 2 பேர்த்துக்கு தான் டிக்கெட் புக் பண்ண முடியும். அதுவும் திரும்ப 120 நாள் கழிச்சு தான் எகெயின் நம்ம வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மாதம் பிளான் பண்ணியிருக்கீங்க தர்ஷன் போகிறதுக்கு அப்படின்னா இப்போ இருக்க ஒரே சான்ஸ் வந்து 300 ரூபா தரிசன டிக்கெட்டு தான். 23ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஜூன் மாதத்துக்கான அங்க பிரதர்ஷன சேவா டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இதுக்குமே நம்ம ஒரு தடவை புக் பண்ணோம் அப்படின்னா 90 டேஸ், அதாவது 90 நாள் நம்ம வந்து அடுத்த டிக்கெட்டுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் ஆகும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. 23ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கான தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகுது. இந்த அங்க பிரதர்ஷனம், சீனியர் சிட்டிசன் ரெண்டுமே ஃப்ரீ தான், நீங்கள் பே பண்ண தேவையில்லை. அதே நாள் 11 மணிக்கு ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன் டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. 10,000 ரூபா டொனேஷன் பண்ணி 500 ரூபாய்க்கான விஐபி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. அதே நாள் 24ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு திருமலா திருப்பதிக்கான அக்காமடேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ ஜூன் மாதத்தில் நீங்கள் எந்த தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலுமே இந்த காமன் அக்காமடேஷனில் தான் நம்ம ரூம்ஸ் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். மினிமமாக 2 பேருக்கு நீங்கள் வந்து தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரூம் புக்கிங்கான லிங்க் வந்து எனேபிள் ஆகும். தர்ஷன் டிக்கெட் இல்லைன்னா ஆன்லைனில் நம்மளால் ரூம்ஸ் வந்து புக் பண்ண முடியாது. ஸோ தேவைப்படுறவங்க டிக்கெட்டை புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரூமும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஜூன் மாதம் சம்மந்தப்பட்ட தர்ஷன் டிக்கெட்டோட புக்கிங் அப்டேட். அதுக்கு அடுத்தது நமக்கு ஏப்ரல் மாதத்துக்கு இருக்கக்கூடிய புக்கிங்னு பார்த்தோம் அப்படின்னா திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலோட 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட் 24ஆம் தேதி அன்றைக்கே உங்களுக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். அதுக்கு அடுத்து 25ஆம் தேதி டிடிடியோட லோக்கல் டெம்பிளுக்கான சேவா டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இதில் திருச்சானூர் கோயிலோட நீங்கள் கல்யாணோற்சவம், அதே மாதிரி சுப்ரபாத சேவா டிக்கெட்டுமே இந்த டிக்கெட்டில் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம்.
அதுக்கு அடுத்தது ஏப்ரல் மாதம் 300 தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண முடியல, தர்ஷன் டிக்கெட் வேணும் அப்படின்ற நினைக்கிறவங்களுக்கு கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு சான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக விசேஷ ஹோமம் அப்படிங்கிற இந்த ஹோமம் டிக்கெட் தான். இது வந்து 2 பேத்துக்கு 1600 ரூபாய். இதோட புக்கிங் 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ தேவைப்படுறவங்க என்ன டிக்கெட் வேணுமோ டேட்டை நோட் பண்ணி வச்சு புக் பண்ணிக்கோங்க. புக்கிங் பற்றின வீடியோஸ் ஆல்ரெடி சேனலில் இருக்குது, டவுட்டாக இருக்கவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக டிடிடியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான ப்ரெஸ் ரிலீஸ் பார்க்கலாம். ஸோ லக்கேஜை பொறுத்த வரைக்கும் டிடிடி வந்து சேஃபாக நாங்கள் வந்து பக்தர்களோட லக்கேஜஸை வந்து கையாளுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. திருமலையில் இருக்கக்கூடிய லக்கேஜ் வைக்கக்கூடிய மற்றும் விநியோக மையங்களோட செயல்திறன் மிக்க அமைப்பு, 80 கவுண்டர்கள், 394 பணியாளர்கள், 3 ஷிஃப்ட், அதாவது 24 மணி நேரமும் அது இயங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு வசதியான சூழலை வழங்கும் வகையில் திருப்பதி திருமலை தேவஸ்தானம் பரவலாக நிறுவப்பட்ட மற்றும் திறமையாக நிர்வகிக்கப்படும் விரிவான லக்கேஜ் வைப்பு மற்றும் ஒப்படைப்பு மையங்களுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் பக்தர்களோட லக்கேஜ், பேகு, ஃபோனு இதெல்லாமே பாதுகாப்பாக இருக்கிறத உறுதி செய்யப்படுது. தற்போது திருமலை மற்றும் நடைபாதைகளிலும் மொத்தம் 80 மையங்கள் அமைக்கப்பட்டு 394 பணியாளர்கள் 24/7 அப்படிங்கிற மாதிரியான டைமிங்கில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நடந்து போகக்கூடிய நடைபாதையெல்லாம் நம்ம போகிறோம் இல்லையா, அலிப்பிரியெல்லாம், ஸோ அந்த இடத்த தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் பக்தர்கள் தரிசனத்துக்கு செல்லும் போதும் தங்களது லக்கேஜை இந்த மையங்களை எந்த கவலையும் இல்லாமல் நீங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கூடவே வந்து நடைபாதையில் பக்தர்களுக்கான சிறப்பு வசதிகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொல்லியிருக்காங்க. அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தினமும் ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக திருமலைக்கு வந்து செல்கின்றனர். அவர்களுக்கு பிரத்யேக வைப்பு மையங்களும் அமைக்க டிடிடி வந்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அலிப்பிரி நடைபாதையில் 3 ஷிஃப்டில் 46 உறுப்பினர்களுடன் 10,194 உடைமைகள் கையாளக்கூடிய திறன் கொண்ட 7 கவுண்டர்கள் வந்து செயல்பட்டு வருது. அதே வேளையில் ஸ்ரீவாரிமெட்டில் இருக்க 2 கவுண்டர்களையும் 3025 லக்கேஜஸ் வரைக்கும் ஒப்படைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அங்கே 10 பேர் இரவு பகலாக வந்து வேலை பார்க்குறாங்க. அவற்றை சேகரித்து திருமலையில் உள்ள குறிப்பிட்ட விநியோக மையங்களுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருமலையில் இருக்கக்கூடிய பல்முனை வைப்பு மையங்கள் என்னென்ன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திருமலைக்கு வரக்கூடிய பக்தர்களோட வசதிக்காக டிடிடி பல முக்கிய இடங்களையும் இந்த லக்கேஜ் மையங்களை நிறுவியிருக்கு. ஒன்று வந்து இலவச மண்டபம், நாராயணகிரி ஷெட்டு, 300 தர்ஷன் ஹாலு, திவ்ய தர்ஷன் ஹால், வைகுந்த வரிசை வளாகத்தில் இருக்க ஸ்கேனிங் மையங்கள். ஸோ இங்கேயுமே வந்து நீங்கள் தரிசனத்துக்கு போகிற முன்னாடி உங்களோட லக்கேஜ், உங்களோட ஃபோன் ரெண்டையுமே இந்த மையங்களில் வந்து கொடுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களோட மொட்டை அடிக்கக்கூடிய இடங்கள் பக்தர்களோட வசதிக்காக கல்யாணக்கட்டாவுக்கு பக்கத்துலேயும் 3 லக்கேஜ் வைக்கக்கூடிய மற்றும் அதை டெலிவரி பண்ணக்கூடிய மையங்களும் அமைக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தந்த இடங்கள் என்ன அப்படின்னா, சுபதம்க்கு ஆப்போசிட்டில் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பக்தர்களுக்கான சிறப்பு கவுண்டர், வைகுந்த வரிசை வளாகம் ஒன்றின் பிரதான நுழைவாயிலுக்கு பக்கத்தில் இருக்க கவுண்டர், ஜிஎன்சி பிஎஸ்சி 4 கவுண்டர்கள்லையும் வந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் இதுக்கு முன்னாடி வந்து வரக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ் டைமில் இவ்வளோ லக்கேஜஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ரெக்கார்ட்ஸுமே சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பக்தர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, திருமலைக்கு வருகை தரும் அனைத்து பக்தர்களும் தங்களோட லக்கேஜ்கள், பைகள் மற்றும் கைபேசிகளை பாதுகாப்பாக வைப்பதற்கும் தங்களுக்கு வழங்கப்பட்ட டோக்கன் மூலம் அவற்றை முறையாக பெற்றுக்கொள்வதற்கும் அதிகாரப்பூர்வ லக்கேஜ் வைப்பு மையங்களை பயன்படுத்தி கொள்ளுமாறும் டிடிடி வேண்டுகோள் விடுக்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அதே போல் ஒவ்வொரு இடங்களையும் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, எத்தனை கவுண்டர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு டீட்டெயில் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து லக்கேஜஸ் வைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் இன்றைக்கான முக்கியமான அப்டேட். ஸோ இந்த அப்டேட் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கடைசி அப்டேட் என்ன அப்படின்னா, காளஹஸ்தி கோயிலுக்கு போகிறவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய கோயிலுக்கு பக்கத்தில் கைலாச சதன் மற்றும் கங்கா சதன் அறைகளில் தங்கி இருக்கக்கூடிய பக்தர்களோட வசதிக்காக 14/3/2024 அன்னிலிருந்து ஒரு அன்னப்பிரசாத விநியோக திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறதா டிடிடி சொல்லியிருக்காங்க. அன்னப்பிரசாதம் வந்து தினமுமே மத்தியானம் 12:30 மணிலேருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் வழங்கப்படும் மற்றும் சிற்றுண்டிகள் இரவு 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காளஹஸ்தி போகக்கூடிய பக்தர்கள் இந்த வசதியை பயன்படுத்திக்கோங்க. அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.